ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உடைய சத்தியத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு தேவனே, நீர் எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களோடு பேசுகிறீர், எங்களுடைய உள்ளங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய பாக்கியம். ஏனென்றால் நம்ம எல்லாரும் பாருங்க, சபிக்கப்பட்ட பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். பிசாசு ஒரு கொடூரமான ராஜா. பாருங்க, அவனை எப்படி சொல்லலாம், ஒரு சாடிஸ்ட்னா பாருங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுகிறத பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆள் அவன் தான் பிசாசு. பாருங்க, அவன் விசேஷமாக தேவ ஜனங்களை பாருங்க கஷ்டத்துக்குள்ளாக்குறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? பிரயாசப்படுகிறான். ஆனால் நாம் அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிற தேவன் 1000 கோடி மடங்கு பெரியவர். ஆமேன். ஆகவே மகா பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் இந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பாருங்க, பிசாசு நம்முடைய அறிவீனத்தை பயன்படுத்துகிறான். அறிவு வரும்போது பாருங்க, பிசாசுக்கு இங்கே வேலையே இல்லாமல் போயிடுது. ஆகவே பாருங்க, அவன் எல்லாரையும் கஷ்டத்துக்குள்ளாக்குகிறான். விசேஷமாக தேவனுடைய ஜனங்களை கஷ்டத்துக்குள்ளாக்குறதுக்கு அவன் பிரயாசப்படுகிறான், போராடுகிறான். பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய தேவனானவர்னு போடலை. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்க? தேவன் தான் இவங்களுக்கு எதிராக இருக்கிறார் போல, இவங்களுக்கு வருகிற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் தேவன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை முட்டாள்தனமான எண்ணம். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வர மாட்டார். ஏனென்றால் அவரை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மகா நல்லவர், மகா நல்லவர். பாருங்க, தீமை செய்வார் என்று யோசித்தோம்னா நம்ம யோசனையில் தான் தப்பு, நம்முடைய எண்ணங்கள் தான் தப்பாக போச்சு. கவனிங்க. ஆகவே பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் நம்ம இருந்தோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த மாதிரி நாம் பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருந்தோம், இல்லையா? திருப்புங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 முதல்ல வாசிக்கிறேன். அப்படியே அவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள், அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள், பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலியை பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இப்போ 13ஆம் வசனம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கொடுமையாய் நடத்தினார்கள். எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விவரம். இஸ்ரவேல் மக்களுடைய கஷ்டத்தை பற்றிய விவரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், சுமை சுமக்கிற வேலையினால் அவர்களை ஒடுக்கினார்கள்,
ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை தான் இஸ்ரவேல் மக்கள் பாருங்க எகிப்திலே வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ 5வது அதிகாரத்துக்கு போவோம். 5ஆம் அதிகாரம் 6 முதல் பாருங்க. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். பாருங்க, இப்ப கஷ்டத்தை கூட்டுறான். என்ன கஷ்டம்? முதல்ல வைக்கோல் கொடுத்து செங்கல் அறுக்க சொன்னான். இத்தனை செங்கல் ஒவ்வொருத்தரும் அறுத்துருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க ஒரு வரையறை, ஒரு லிமிட்டு, இவ்வளவு செங்கல் அறுத்துருக்கணும். அதுக்கு குறைஞ்சி செங்கல் அறுத்தா அடி விழுகும். வைக்கோல் கொடுத்து செங்கல் அறுக்க சொன்னான். இப்போ பாருங்க, நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய போறோம்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் சுமை சுமக்கிற வேலைக்கு போங்கள். பாருங்க, இப்ப சுமைய தலையில வச்சு அமுக்கிறது யாரு? பாருங்க, இந்த பார்வோன் அவனுடைய ஆளோட்டிகள் இல்லையா? அந்த பார்வோனும் அவனுடைய ஆளோட்டிகளும் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. பிசாசு என்ன சொல்ல, நீங்க ரெஸ்ட்லயே இருக்கக்கூடாது, நீங்க நல்ல பாரத்தை சுமக்கணும், நீங்க சுமைய சுமக்கணும்னு சொல்லி மண்டையில வச்சு அழுத்துறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான். அருமையானவர்களே, ஆனா நம்முடைய தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசு நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர், இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, சுமைய, வேலை பழுவ, கஷ்டத்தை கூட்டிகிட்டே போறான். இப்போ 2ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 2:23 வசனம் பாருங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. பாருங்க, அடிமைத்தனத்தினால் தவித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமூச்சு விடுறாங்க. அருமையானவர்களே, பார்வனுடைய ஆளோட்டிகள் அதை பற்றி எந்த கரிசனையும் படலை. இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவன் கஷ்டப்படும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல படு அப்படிங்கிறான். கவனிங்கள், இவன் தான் பிசாசு. பிசாசு ஒரு சாடிஸ்ட். நம்ம கஷ்டப்படும் போது அவன் என்ன செய்யறான்? அருமையானவர்களே, அதுல சந்தோஷம் காணுகிறான். பாருங்க, இரக்கம் என்றால் என்னன்னே தெரியாது பிசாசுக்கு, தயவுன்னா என்னன்னே தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் பாருங்க, இந்த கான்ட்ராஸ்ட் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். நம்முடைய தேவன் இரக்கமே உருவானவர். நம்முடைய தேவன் பாருங்க தயவே உருவானவர், கிருபையினால் நிறைந்தவர். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆகவே அப்படிப்பட்ட அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழே தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். அவர்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கர்த்தர் அங்கிருந்து என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கர்த்தர் சொல்லும் போதே, மோசேட்ட சொல்லும் போதே என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 3:7 கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, எப்படிப்பட்ட மனதுருக்கமுள்ள தேவன். உபத்திரவத்தை பார்த்திருக்கிறாராம், கூக்குரலை கேட்டிருக்கிறாராம், வேதனைகளை அறிஞ்சிருக்கிறாராம். அப்படி அவருடைய நிலைமைய அறிந்து கொண்ட தேவன் என்ன ஆக்ஷன் எடுக்கிறார் பாருங்க, என்ன
வேலை செய்கிறார் என்று கேட்டால் 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பாருங்க, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக ஒரு 2 பிரசங்கியார்கள் வந்திருந்தாங்க, ஊழியக்காரங்க. நம்ம பைபிள் ஸ்டடிக்கு முடிஞ்ச உடனே கேட்டாங்க, பெரிய பாஸ்டர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கிறாங்கன்னு. அந்த பாலும் தேனும் ஓடுகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு கேட்டே நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களோட சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் 2 பேரும். அந்த சொல்றாரு, என் பிள்ளைகள், அப்பா அந்த தாத்தா பேசுவார பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த மெசேஜை போடுங்கப்பான்றாங்க. ஏன்னா அது கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா அது தேவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம் இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. நம்முடைய கஷ்டத்தை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நிறைய பாருங்க ஆவிக்குரிய மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க, பிரசங்கர்கள் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. என்னமோ இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. உன்னை கஷ்டத்தின் ஊடாக நடத்துகிறார், மகனே திடன்கொள். இப்படி எல்லாம் பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. கவலைப்படாதே, அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு. ஒரு நோக்கமும் கிடையாது. கஷ்டத்தை கொண்டு வந்தவன் பிசாசு, கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் இயேசு. சிறையிருப்புக்குள்ள தள்ளுகிறவன் பிசாசு, சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் இயேசு. வியாதிகளை கொண்டு வருகிறவன் பிசாசு, வியாதியிலிருந்து நம்மை குணமாக்குகிறவர் இயேசு. இருக்கிறீங்களா? பாருங்க, வெளிச்சம் வேற இருட்டு வேற, இயேசு வேற பிசாசு வேற, டோட்டலா வேற. இயேசுவையும் பிசாசையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. தெளிவா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லா கஷ்டத்துக்கும் பிசாசு காரணன், எல்லா விடுதலைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இயேசு காரணராய் இருக்கிறார். கிளீனா சொல்லிட்டாரு யோவான் 10:10, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ திருடன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல. என்னையும் பிசாசையும் முடிச்சு போடாத. நானும் மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ண படம் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, தெளிவாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, அவனுடைய அராஜக ஆட்சிக்கு கீழே இருந்தோம். பாருங்க, அப்படி பிசாசனுடைய அராஜக ஆட்சிக்கு கீழே இருந்த போது அவனுடைய அராஜக ஆட்சிக்கு கீழே இருக்கிறோன்றதே தெரியாம வச்சிருந்தான். இதுதான் பாருங்க பிசாசனுடைய ட்ரிக்கு. கண்ணை மறைச்சிடுறான். நாம என்ன யோசிக்கிறோம், சரி வாழ்க்கை என்ன அப்படிதான், எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நத்திங் வாஸ் ஓகே. ஒன்றும் சரியில்லை, எல்லாமே தப்பா தான் இருந்திருக்குது. அது நமக்கு தெரியல. பிசாசு பாருங்க கண்களை மறைக்கிறவன். பைபிள்ல போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது மட்டும் இல்ல, பாருங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றது தெரியாம இருந்தது. அது அதை காட்டில ரொம்ப பாதகமான ஒரு விஷயம். அந்த லூக்கா சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவன் எப்படி இருந்தானா, ரத்தாம்பரம் உடுத்தி இருந்தானா, பாருங்க விலையேறப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருந்தானா, சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அவன் என்ன யோசிச்சான், எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, என்னை பொறுத்தளவுல எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா என்ன அர்த்தம், என்ன அவனுடைய வாழ்க்கையின் அந்த வாழ்க்கை எதை வெளிப்படுத்துறது? கர்த்தரோட அவனுக்கு தொடர்பு இல்லாதனால ஒன்னும் ஓகே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அவனை மாதிரியே நிறைய கோடிக்கணக்கான மக்கள் நினைச்சாங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள வராம நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா எல்லாமே பிரச்சனை. தேவனோடு கூட உறவு இல்லைன்னா, ரட்சிப்பு இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை. பிசாசு கண்ணை நினைச்சிருக்கிறான், மறைச்சிருக்கிறான்.
பாருங்க, செத்து பாதாளத்துக்கு போன பிறகுதான் கண்ணு திறக்குது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பைபிள்ல போட்டிருக்கு, தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசரு இருந்ததை கண்டான் என்று நம்ம என்ன செய்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். அப்புறம் தான் யோசிக்கிறோம், ஐயோ எல்லாமே தப்பா தான் இருந்திருக்குது, நம்ம எல்லாமே கரெக்ட்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இதான் பாருங்க பிசாசுனுடைய வஞ்சகம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவருடைய மக்கள் எப்போதும் சத்தியத்தை நாடுகிறவர்களாக, சத்தியத்தினால் வருகிற அறிவினால் நிறைந்தவர்களாக இருக்கும் போது மாத்திரமே பிசாசுனுடைய வஞ்சகங்களுக்கு, அறிவினங்களுக்கு நாம் என்ன செய்வோம், தப்புவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பிசாசு எப்போ நம்மளை வஞ்சிக்க முடியாது, நாம சத்தியத்தை அறிந்திருக்கிற வரைக்கும் பாருங்க பிசாசு நம்மளை வஞ்சிக்கவே முடியாது. ஆனால் சத்தியத்தை குறித்த அறிவை விட்டுட்டோம்னா அருமையானவர்களே, பிசாசு நம்மளை என்ன செய்வான், ஏமாத்தி போடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. பாருங்க, கர்த்தர் ஒரு டார்ச்சை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. அது சத்திய வசனம் என்கிற வெளிச்சம். உம்முடைய வார்த்தைகள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்குது, வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யும். பாருங்க, அங்க போய் பாதாளத்துல போயிட்டு ஜபமெல்லாம் பண்றான். ஆத்ம பாரமெல்லாம் வந்துருச்சு அவனுக்கு. சரி, நான் தான் ரட்சிக்கப்பட முடியாட்டி எங்க அன்னைமார் கொஞ்சம், அண்ணன் தம்பிமான ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களாவது வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவங்களுக்கு போய் யாராவது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் சொல்லி அப்படிலாம் ஜெபம் பண்றான். ஆனா ரொம்ப பிந்தி போச்சு. கவனிங்க, அதனாலதான் முந்திக்கிட்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். சில நேரங்களில் காலையில 3:30 மணிக்கு முழிப்பு வந்துடுது, அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ என்ன தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு பதிலாக டக்குன்னு எந்திரிச்சு பைபிளை உட்காந்து பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ப்ராக்டிஸ் பண்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, பைபிளை வாசிக்கணும். உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன்னு சொல்றான் தாவீது. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். பாருங்க, ஏன் வசனத்தை வாசிக்கும் போது அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. அந்த வெளிச்சத்தின்படி பாருங்க நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ, நம்ம எதை யோசிக்கிறோமோ, அப்புறம் அது நம்முடைய வாயின் வார்த்தைகளா மாறுகிறது. அது அப்புறம் நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கையாய் மாறுகிறது. பாருங்க, சத்தியத்தில் நம்ம நடக்கிறோம். சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு நாம தப்பவே முடியாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஐஸ்வர்யவான பாருதான் நாமும் அந்த கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய், கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்துல பிசாசுனுடைய அராஜகத்துக்கு கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபிக்கல, நாம உபவாசிக்கல, நாம கர்த்தரை கேட்கல. நம்ம மேல அன்பு வைத்த தேவன், நம்ம மேல இரக்கம் வைத்த தேவன் கிருபையாய் தயவாய் நம்மை தேடி வந்து சந்தித்து நம்முடைய மனக்கண்களை திறந்து இயேசுவை ஆண்டவராக நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்து, இயேசுவை விசுவாசிப்பதற்கு நமக்கு உதவி செய்து நம்மை அற்புத விதமாக ரட்சித்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? We are wonderfully saved. அற்புத விதமாக நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த ரட்சித்து அந்த பிசாசுனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அங்கிருந்து தூக்கி எடுத்து இங்க என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. இலவசமா அங்கிருந்து பாருங்க டிரான்ஸ்லேட் ஆயிருக்கிறோம். பாருங்க, மாறி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இல்ல, இன்னைக்கு பிசாசுனுடைய அராஜகத்துக்கு கீழே இல்ல, இன்னைக்கு பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழே இல்ல, இன்னைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இல்ல, இன்னைக்கு வியாதியின் அடிமைத்தனத்துக்கு கீழே நாம இல்ல, இன்னைக்கு தரித்திரத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே இல்ல, பிசாசுனுடைய தீமைகளின் அடிமைத்தனத்துக்கு கீழே நாம இல்லவே இல்ல. இருக்கிறீங்களா? அங்கிருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார், டோட்டலா விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. என்ன அர்த்தம்? எல்லா நன்மைகளும் நிறைந்த ராஜ்யத்துக்குள்ள நாம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் குடியிருக்கிறதுல அநேகர் தவம் கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். அமெரிக்காவுக்கு போயிட்டா நல்லா இருக்குமே. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் பாருங்க 2 வீலர்ல வந்துட்டு இருந்தோம்.
வந்துட்டு இருக்கும்போது ஒரு இருட்டான பகுதி, அங்கே சில கேர்ள்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குது. அந்த இடத்துல நாங்களும் கொஞ்சம் நிற்க வேண்டியதாகி போச்சு. நின்ன உடனே அங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை என் மனைவி பேரை சொல்லிட்டு ஓடியாந்துருச்சு. ஏய் லிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துருச்சு. அதுக்கு பேர் மெர்சி. பாருங்க, உடனே இவ எப்படி இருக்கிற, எங்கே இருக்கிற, இவ கூட படிச்சவ போல, எங்கே இருக்கிற, இப்போ என்ன எல்லாம் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், அமெரிக்காவுக்கு எப்போ வாசல் திறக்கும்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எப்போ அமெரிக்காவில் போய் இறங்கலான்னு சொல்லி காத்திருக்கிறேன்னு சொல்லிச்சு. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க, எப்போ அமெரிக்காவில் போய் இறங்கலான்னு சொல்லி தவம் கிடக்குறாங்க. கவனிங்கள், ஏன்னா அது இருக்கிற நாடுகளில் கொஞ்சம் செழிப்பான நாடாக இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை அடமானம் வச்சு, கடனை உடனே வாங்கி, நகையை அடமானம் வச்சு எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க பிரயாசப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போன அநேகர் பார்த்தீங்கன்னா கிரீன் கார்டு கிடைக்காம வருஷக்கணக்காக காத்திருக்கிறாங்க. இது அதை காட்டிலும் கொடுமை பாருங்க. கிரீன் கார்டு கிடைக்கலன்னா சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா எப்போ வேணாலும் திருப்பி அனுப்பிடுவான். அவன் நினைச்சான்னா ஏதாவது ஒரு சட்டம் போட்டான்னா பாருங்க அமெரிக்காவில் இருக்க முடியாது, திரும்ப இந்தியாவுக்கு ஓடி வரணும், கிரீன் கார்டு கிடைக்கணும். அந்த கிரீன் கார்டுக்காக பாருங்க 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அருமையானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது அமெரிக்காவை பார்க்கலாம் பாருங்க 100 மடங்கு 1000 மடங்கு வளமான ஒரு ராஜ்யம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, இந்த ஆசீர்வாதம் நிறைஞ்ச இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி, இயேசு சிலுவையில பாடுபட்டு அற்புத விதமாக நம்மை இலவசமா இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியா இருக்கணும் பாருங்க. நாம அமெரிக்காவுக்கு போனவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லைன்னா பாருங்க வாழ்க்கை தோல்வியா தான் இருக்கும். ஆனா அமெரிக்காவுக்கு போகாமலே இந்தியாவிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தா வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். இருக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பாக்கியமான ஒரு சிலாக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துல பெரியப்பா சொல்லுவாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம், எங்களை எங்க கொண்டு போய் விட்டாலும் நாங்க நல்லா தான் இருப்போம். அமெரிக்காவுக்கு போனாதான் நல்லா இருப்போம்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இல்ல, எங்களை கொண்டு போய் சோமாலியாவில் விடுங்க, நாங்க அங்கேயும் நல்லா தான் இருப்போம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா நாங்க இருக்கிற ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம். தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, நாங்க தேவனுக்குள்ள என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆகவே இந்த ராஜ்யம் செழிப்பின் ராஜ்யம். இந்த உலகத்துல நாங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். இருக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கு போய் தான் ஆகணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை, இங்கிலாந்துக்கு போய் தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. பாருங்க, நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கிறது, நல்ல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நல்ல ஊழியக்காரங்க, அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா நான் சொல்றேன், அதை போல பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. பேசாம வேர் போட்டு அங்க இருக்கிறது நல்லது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பாருங்க, சிலர் நல்ல சர்ச்சுக்கு வந்து நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா எப்போதுமே பாருங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வேலையை காட்டிலும் இன்னொரு நல்ல சம்பள உயர்வோடு கூடிய வேலை கிடைச்சிச்சுன்னா அங்க போறதுக்கு தான் அந்த மனசு என்ன செய்யறது, விரும்புகிறது. அதனாலதான் கென்னதேகன் சொல்வாரு, நீ இருக்கிற ஊர்ல நல்ல சபை இருக்குதா, வார்த்தைகள் கிடைக்கிறதா, தேவனுடைய வார்த்தைகளை, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீ கேட்கிறாயா, அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அப்படின்னா ஒரு பதவி உயர்வு மூலமாக ஒரு $100 உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதை வேண்டான்னு சொல்லிடுன்றாரு. ஏன்னா
அப்படி போய் உனக்கு ஆசீர்வாதம் வர்றதை காட்டிலும் நீ தேவன் வைத்த இடத்துல இருப்பாயானால் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறத போல ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான். ஏதேன் தோட்டத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? திரும்ப திரும்ப கேட்கணும். நான் இன்னைக்கும் ஏதாவது ஒரு பிரசங்கம் வரும்போது ஏதேன் தோட்டத்தை பற்றி பிரசங்கம் பண்ணா உட்காந்து நல்லா கேட்கறது. நான் காதை 2 காதையும் நல்லா திறந்து நல்லா கேட்கறது. கவனிங்க, அதான் ஒரு பிரசங்கர் சொன்னாரு, ஒரு வாயை கொடுத்துருக்கிறாரு, 2 காதை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் ஒரு காதை கொடுத்து 2 வாயை கொடுத்துருக்கலாம். ஆனா 2 காதை கொடுத்து ஒரு வாயை கொடுத்துருக்குற. என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி பேசுறதுக்கு முன்னாடி 2 வாட்டி நல்லா என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கறதுல தீவிரமா இருக்கணும், பேசுறதுல கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஆனா உலகம் தலையில கிடக்குது, சுத்தமா கேட்கறது கிடையாது. ஆனா வாயை மட்டும் ஆன்னு திறந்து கண்டதையும் பேச வேண்டியது. அதனாலதான் பாருங்க, உலகம் அருமையானவர்களை சீர்கெட்டு போய் கிடக்குது. தேவனுடைய மக்கள் பாருங்க, உணர்வு உள்ளவர்களாய் பாருங்க, தேவனுடைய சத்தியங்களை நல்லா கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கென்றே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்கிற ஒரு நிலைக்கு வரணும் பாருங்க. அதுதான் உண்மையான தாழ்மை. சிலர் பதங்க நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எகென்ஸ்டா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. கரெக்டா சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் மாறிக்கிறேன், நான் தப்பு, கர்த்தர் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில பாருங்க, நம்மை அருமையானவர்கள் கர்த்தருக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று அர்ப்பணித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்த பிரசங்கம் அது நல்லா கேட்கணும் திரும்ப திரும்ப. இனி எத்தனை 1000 முறை நான் அதை பற்றி பேச போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் கர்த்தர் சொன்னார்னா பேசிக்கிட்டே இருப்பேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான். ஏதேன் தோட்டத்தில் இருந்த மிக சிறந்த நன்மை என்னங்க? ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்துச்சுல்ல பிரதர், அது ஆரஞ்சு பழமா ஆப்பிள் பழமான்னு கேட்டார். அது என்ன பழமாவது இருந்துட்டு போகுது, அந்த ஆராய்ச்சியில் என்ன செய்யாதீங்க, இறங்காதீங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அதுக்கு வேற லேபிள்லாம் கொடுக்காதீங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனின்னே சொல்லுங்க, போதும். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அங்க இருந்ததுல, ஏதேன் தோட்டத்துல விசேஷமானது கிடையாது. இருந்ததுல விசேஷமானது கிடையாது. இருந்ததுல விசேஷமானது என்னதுங்க? தேவனோடு கூட உள்ள உறவு. எல்லாரும் சொல்லுவோம், தேவனோடு கூட உள்ள உறவு. அந்த உறவு, அந்த ஐக்கியம், அதுதான் ஏதேன் தோட்டத்தினுடைய கிரீம், பெஸ்ட். அருமையானவர்களே, அது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. தேவனோடு கூட உறவு கொண்டார்கள், தேவனோடு கூட நெருங்கி பழகினார்கள். தேவன் அப்பா, இவங்க பிள்ளைகள். என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. வேற யாரும் இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியாது தேவனோட. யோசித்து பாருங்க, தேவ தூதர்களை பாருங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒவ்வொரு தேவதூதனுக்கும் 6 செட்டைகள் இருந்துச்சான். 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிதான் யுக யுகமாக அவர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். காட் இஸ் த்ரைஸ் ஹோலி. பரிசுத்தர் 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 சொல்லி என்ன செய்றாங்க? ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னாரு, என் சமூகத்துல உன் முகத்தை காட்டாத. பைபிள்ல போட்டிருக்கு, தேவதூதர்கள் மின்னலை போல பிரகாசிக்கிறவர்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்துல உன் முகத்தை காட்டாத, முகத்தை மூடிக்கோ, காலில் மூடிக்கோ, உட்காராத, பறந்துட்டே இரு என்று தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. ஆனால் ஆச்சரியமா இருக்குது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? கிறிஸ்துவுடனே கூட அவர்களை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட
உட்காரவும் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஏன் மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு சிறந்த ஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுடைய சாயலின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவன். மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஒரு விதத்தில் சொல்ல போனா மனுஷன் தேவனுடைய குமாரன், மனுஷி தேவனுடைய குமாரத்தி. ஆகவே பிள்ளைகள் அப்பாவோட என்ன செய்றாங்க? நெருங்கி பழகுறாங்க இல்லையா? அதே போல ஆதாமும் ஏவாளும் தேவனோடு என்ன செய்தார்கள்? நெருங்கி பழகினார்கள். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு, ஐக்கியம் இருந்தது. ஏதேன் தோட்டம். கவனிங்க. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவு, அன்பு, பற்று, பாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. பாவம் செய்யற வரைக்கும் அவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டதே கிடையாது. கவனிங்க. ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிட்டதே கிடையாது, மல்லு கட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனா பாவம் செஞ்ச பிறகு ஒருத்தர் குறை சொல்றாங்க. ஆதாம்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தாயோ? அப்படி கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? தேவரீர் எனக்கு தந்த என் மனைவி அதை கொடுத்தால் நான் புசித்தேன்றான். ஏவாள்கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா செஞ்சேன்னு? அவ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பாருங்க, குற்றத்தை அட்மிட் பண்ண தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்றாங்க? குறை சொல்றாங்க. அந்த பிசாசுனுடைய சுபாவம் நினைச்சிருச்சு, உள்ள வந்துருச்சு. ஆனா பாவம் செய்யற வரைக்கும் நல்ல அன்பு, ஐக்கியம், உறவு, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை அங்கே இருந்தது என்று நாம பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள், ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்தினார்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணினார்கள். குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணும் பாருங்க. நாயும் பூனை மாதிரி சண்டை போட்டே இருக்கக்கூடாது. நிறைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல அப்படிலாம் நடக்குது. ஏன்னா அறிவு இல்லை. அருமையானவர்களே, சத்தியத்தின்படி அறிவு வரும்போது பாருங்க, ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். பேதுருவே சொல்றாரு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் புருஷர்களே. மனைவிகளை பார்த்து சொல்றாரு, புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது குடும்பம், அருமையானவர்களே, பூமியில குட்டி சொர்க்கமா தான் இருக்கும். அநேக குடும்பங்கள் குட்டி நரகமா இருக்கும்போது நம்ம குடும்பங்கள் குட்டி சொர்க்கமா இருக்கும். இருக்கிறீங்களா? அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆஃப் ஹெவன் அப்பான் தி எர்த், அதாவது பூமியிலே பரலோகத்தின் வாழ்வு, பரலோகத்தின் நாட்களை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன்றாரு. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான தேவன் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஐயோ வாழ்க்கை நரகமா இருக்குதுன்றாங்க. பூமியில நரகந்தாயா எங்க வாழ்க்கை அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, பூமியில கர்த்தர் சொர்க்கத்தை வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? தேவனோடு கூட உள்ள உறவு, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை மேலோங்கி நிற்கிறது. எல்லாம் அதற்கு கீழ்ப்பட்டு வாழ்கிறார்கள். சந்தோஷம், சமாதானம் செய்கிறது, கரை புரண்டு ஓடுகிறது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, சமாதானம் பெரிதா இருக்கும். குடும்பத்தினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எல்லா விதங்களிலும் பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அருமையானவர்களே, பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் நாட்களும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய நாட்களும் பூமியின் மேல் பரலோகம் இருக்கிற நாட்களை போல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் விடுறதே கிடையாது. எங்களுடைய நாட்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்களும் எங்களுடைய சபை மக்களுடைய நாட்களும் பூமியிலே பரலோகம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. முழங்கால் போட்டு உபவாசம் கடந்து ஆண்டவரை நோக்கி அழுகிறேயான்றாரு சில பிரசங்கியார்கள். அப்படி அழ வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு அழுகணும்? வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு.
அந்த வார்த்தைகளை அவருக்கு என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தினா, அருமையானவர்களே, கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு தீவிரப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதுல தீவிரமா இருக்கிறாரு. என் வசனத்தை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எரேமியாவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தையை சொல்லிட்டு அப்ப சுருக்கமான ஜெபம் தான். ஆனா பெருக்கமான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நிறைய மக்கள் பாருங்க, இந்த ஊழியர்களை பார்த்து கேட்குறாங்க, எப்படியா இவ்வளவு வளர்ந்துருக்குது, எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன மேஜிக்கா பண்ணியிருக்கிறோம், மந்திரம் பண்ற ஆட்களா நாங்க? ஒன்றும் இல்லைங்க. எழுதப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கிறோம், எழுதப்பட்ட வார்த்தைகளை மனசுல வைக்கிறோம், உள்ளத்துல வைக்கிறோம், வாயில வைக்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தைகளையே ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறோம். எழுதப்பட்ட வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதங்களை வார்த்தைக்குள்ள வச்சு வார்த்தையை கையில் கொடுத்திருக்கிறாரு. நாங்க வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். ஜனங்கள் வார்த்தைகளை பிடிச்சுக்கிறாங்க, ஆசீர்வாதம் பெறுகிறது. ஆமென். அப்படித்தான் இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. இல்லை, வார்த்தையெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அப்பப்போ உனக்கு ஒன்றும் கிடைக்காது, பட்னி கிடந்து சாகு. கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. they reject willingly the word of God. வசனத்தை என்ன செய்றாங்க? வேண்டான்னு சொல்றாங்க. உபவாசம், கடுங்காப்பி உபவாசம், இதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு வல்லமையும் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை பார்க்கலாம் முக்கியமா இருக்கிறது. ஆமென். பாருங்க, அப்ப ஏதேன் தோட்டத்தில் நல்ல உறவு இருந்தது, கர்த்தரோடு உள்ள உறவு இருந்தது, குடும்ப வாழ்க்கை, அன்பு, ஐக்கியம், பரஸ்பரம் அங்கே இருந்தது. மூணாவதாக ஏதேன் தோட்டத்தில் செழிப்பு இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பு இருந்தது. செழிப்புனால சிலர் பிளக் வச்சுக்கிறாங்க காதுக்குள்ள. செழிப்பு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், சரி போ, உனக்கு வேண்டாம்னா விடு. நான் அப்படிதான் சொல்றது. ஆனா நான் செழிப்பை பிரசங்கம் பண்ண விட மாட்டேன். நான் ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதை நான் சொல்லிதான் இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சபை செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பாருங்க, பெரிய பாஸ்டருடைய நிலையும் இதுதான். எத்தனை பேர் அவருக்கு எதிராக பேசினாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால செழிப்பின் பிரசங்கியார் வர்றாரு. ஆமா, இன்னைக்கு பாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவருடைய சபையும் நல்லா தான் இருக்குது, நீ இன்னும் கூரை குடிசையில இருக்கிற. கவனிங்க, நிறைய பேர் கூரையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிலர் தரித்திர சபதமே எடுத்துட்டாங்க வாழ்க்கையில. நான் தரித்திரமா தான் இருக்கப்பேன் ஆண்டவருக்காக. ஐயோ, ஆண்டவருக்கா? இது ஆண்டவருக்காக வரையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில தரித்திரமானாரு இல்லையா? போட்டிருக்குதா? 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு. பாருங்க, நமக்கு செழிப்பை கொடுப்பதற்காக ஐஸ்வர்யத்தின் தேவன் தரித்திரத்தை என்ன செய்தார்? நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே நாம வாசிக்கிறோம். அவர் தரித்திரமாகி நம்மை தரித்திரத்திலிருந்து ரட்சித்திருக்கிறாரு. இப்ப நாம தரித்திர சபதத்தை எடுத்து, நான் ஆண்டவருக்காக தரித்திரமா வாழ போறேன்னு சொல்லி சபதத்தை எடுத்து ஆண்டவரை தரித்திரத்திலிருந்து நம்ம ரட்சிக்க போறோமா? கேட்கிறேன் நான். அவர் நமக்காக தரித்திரராகி நம்மை தரித்திரத்திலிருந்து ரட்சித்திருக்கிறாருங்க. நாம அவருக்காக தரித்திரராகி அவரை தரித்திரத்திலிருந்து ரட்சிக்க போறோமா? அவர் தரித்திரத்திலே இருக்கிறாரு இன்னைக்கு. ஹலோ, கொஞ்சம் யோசிக்கணும் நல்லா. வசனத்தின்படி அவர் எங்க இருக்கிறாரு இப்போ? அருமையானவர்களே, 22,50,000 ஸ்கொயர் மைல் உள்ள பாருங்க பரலோகம் என்கிற தங்க பட்டணத்தில் இருக்கிறார் அவரு. ஆமென். வீதியெல்லாம் சொல்லுங்க, சுத்த தாராமேன்னு போடல, சுத்த தாரில் போடுறதுக்கு இங்க படாத போடுறாங்க. வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அந்த பட்டணத்துல தான் அவரு இருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல அவ்வளவு செழிப்பு. 4 பெரிய ஆறு, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி 4 பெரிய ஆறுகள் அங்கே ஓடினது. எல்லா பழ மரங்களும் பழுத்து தொங்குது, ஏராளமா காய்ச்சி தொங்குது. இருந்தது 2 பேர் தான். யோசித்து பாருங்க. பெரிய பாஸ் ரொம்ப அருமையா சொல்வாரு, அவங்க சாப்பிட்டது கொஞ்சம், மிச்சம் போட்டது நிறைய, மிச்சம் போட்டது ஏராளம்.
அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த அனுபவம் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தொடச்சி கட்டிட்டு இருக்கிறதுல, அடிப்பானையை வலிக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி ஒரு மைண்டை செட் பண்ணிக்கிட்டாங்க. வலிச்சு சாப்பிட்றது இல்லைங்க, ஏராளம் இருக்கணும், சாப்பிட்டது போக மிச்சம் நிறையா கிடக்கணும். இருக்கிறீங்களா? அருமையாக சொல்லுவார் பெரிய பாஸ் சொன்னதான் எனக்கு மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு. சாப்பிட்டாங்க, மிச்சத்தை எரிஞ்சாங்க. இதுதான் ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவம் இல்லையா? அது மட்டும் இல்லை, திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல என்ன விளையும்? சதமாக தான் சொல்லுங்களேன். பொன் விளையும். திரும்ப திரும்ப நான் சொன்னாதான் உங்க வாழ்க்கையில பொன் விளையும். நான் ஏன் சொல்ல வைக்கிறேன், நான் இதை ஏன் நீங்க பார்க்க வைக்கிறேன்னா, உங்க வாழ்க்கையில பொண்ணு விளையணும். ஒண்ணு இல்லாம கிடந்த எங்க வாழ்க்கையில எல்லாம் பொண்ணு விளைஞ்சிருக்குதுங்க. இன்னும் விளையணும் என்பதுதான் எங்களுடைய விசுவாசம். உங்க வாழ்க்கையிலும் விளையணும். உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற கஷ்டங்கள் ஒழியணும். உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற தரித்திரம் ஒழியணும். உங்க வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் கரை புரண்டு ஓடணும். இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது ஏதேன் தோட்டம். எல்லாரும் 3 முறை சொல்லுவோம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் தான். பிசாசிட்ட அப்படியே அசெட் பண்ணணும். பாருங்க, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதேன் தோட்டம் தான். போ, கர்த்தர் ஏதேனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறார். பாருங்க, அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விடத்துல பொன் விளையும். 12ஆம் வசனம் பாருங்க. அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டது? நல்லது. எல்லாரும் சொல்ல நல்லது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. பொன்னா தீட்டுன்றாங்க. தொட மாட்டேன் என் கையினால அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி பாருங்க புரட்டி விட்டுருக்கிறான் பாருங்க பிசாசு. தேவனே சொல்றாருங்க. நான் சொன்னதா இது? அல்லது ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் சொன்னதா இது? ஹலோ, எங்களை மாதிரி ஆட்களுக்கு சிலர் பேட்ச் பண்ணிட்டாங்க. இவங்க ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். ப்ராஸ்பரிட்டி இருக்குதுங்க பைபிள்ல. இஃப் காட் இஸ் நாட் அ ப்ராஸ்பரஸ் காட், தென் ஹி இஸ் நாட் த காட் அட் ஆல். அவர் செழிப்பின் தேவனா இல்லைன்னா அவர் தேவனா இருக்கவே முடியாது. இத்தனை கோடி மக்களை போஷிக்கிறவர் அவர் ஒன்றும் இல்லாதவராக இருந்தார்னா என்ன ஆகுறது? யோசித்து பாருங்க. எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம செத்து போயிடுவாங்க. ஆபிரகாம் அவரை பற்றி சொல்லும்போது சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். இதை எப்படி சொல்லலாம்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவன். ஆமேன். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர் அவர் தான். செழிப்பின் தேவன் அவரு. கவனிங்க, தம்முடைய பிள்ளைகளும் செழிப்பா இருக்க வேண்டும் என்று விரும்பி ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணாராம்? பொண்ணை விளைய வச்சாராம். ஒருத்தர் வந்து கேட்டாரு பாருங்க, அது எப்படிங்க பொண்ணு விளையும் அப்படின்னாரு. அதுக்கு அந்த கேள்வி கேட்டாரே, அவருக்கு பதில் சொன்னவர் ஒருத்தர். அவர் இப்படி சொன்னாராம், நெல்லை விளைய வைக்கிறது நீயா? கோதுமையை விளைய வைக்கிறது நீயா? எப்படியோ பொண்ணு விளையும் அப்படின்னு சொல்லி கேட்குறியே. பருப்பு நவதானியங்கள் எல்லாத்தையும் விளைய வைக்கிறது நீயா? எல்லாத்தையும் விளைய வைக்கிறது கர்த்தர் தாங்க. அரிசியும் கோதுமையும் அவரால் விளைய வைக்க முடியும்னா பொண்ணையும் அவரால் விளைய வைக்க முடியும். ஹலோ, பொண்ணையும் அவரால் விளைவிக்க முடியும். அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இருக்கிறீங்களா? இதை விசுவாசிக்கணும். கொஞ்சம் தாழ்த்தணும். இந்த மூளை அருவிலாம் பிடிச்சி தூர எரிஞ்சிட்டு, தேவனே நீர் மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட தேவன் இல்லையா? வானங்களை பாருங்க, யார் மூளைக்காவது அடைபடுமா? அது எந்த விஞ்ஞானியுடைய மூளைக்காவது அடைபடுமா? கடவுள்னா கடந்தவர்னு அர்த்தம். இப்ப ஆராய்ச்சி பண்றதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தருக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிஞ்சு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு இந்த முடிவுக்கு தான் வந்தான். அதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதமே வந்துச்சு. ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் அதுக்கு பிறகு தான் வந்துச்சு. இருக்கிறீங்களா? அப்ப விளைய வைக்க முடியும்னா நான் நம்புறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் பாருங்க, விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். 1/4 பவுன் பொண்ணு, 1/2 பவுன் பொண்ணு, 1 பவுன், இது இது கிடைக்கிறதே அரிதா இருக்குது. இருக்கலாம் இப்பொழுது. ஆனா கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்க, அது 5 பவுன், 10 பவுன், 20 பவுன்லாம் சாதாரணமாக உங்க கைக்கு வந்து கிடைக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தரால முடியும். பொண்ணை விளைய வைக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளியும் பொண்ணும் வாழ்க்கையில பெருகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அந்த பெருகும்ன்றதான் விளையும்ன்றது அர்த்தம். விளைச்சல்னா பெருக்கும்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தர் அப்படி பெருக்கி கொடுக்க முடியும். அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவ்விடத்துல பொன் விளையும், அந்த பொன் நல்லது, அவர் நல்லதுன்னு சொல்லும்போது இவங்க தீட்டுன்றாங்க. இவங்க கர்த்தரை காட்டிலும் பாருங்க சூப்பர் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. ஒரு வசனத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மார்பருகே என்ன கச்சை கட்டியிருந்தாராம்? என்ன கச்சைங்க? பொன்னினால் ஆன கச்சை, பொன்னினால் ஆன ஒரு கயிறு, அதை கட்டியிருக்கிறாராம். இங்க இருக்கிற பாதிரியார்கள்லாம் ஒரு கருப்பு கயிறை கட்டுறாங்க இடுப்புல. இயேசு பாருங்க பொன்னால் ஆன கயிறை நினைச்சிருக்கிறாராம், கட்டி இருக்கிறாராம். அருமையானவர்களே, அப்ப நான் தொட மாட்டேன், பொண்ணு தீட்டுன்னு சொல்றவங்க இயேசுநாதரையே பாருங்க தீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொற்கச்சை கட்டி இருக்கிறாராம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவரே பொற்கச்சை கட்டும்போது நாம் ஏன் கட்டக்கூடாது? நாம் ஏன் ஒரு செயினை போடக்கூடாது? நாம் ஏன் ஒரு ஒட்டியானத்தை கட்டக்கூடாது? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வைக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. அதைத்தான் தவிர்க்கணுமே ஒழிய, அருமையான கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத நன்மைகளை பாருங்க அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்க, நம்ம ஆசீர்வாதமாய் வாழும்போது நம்முடைய ஒரு மனப்பான்மை என்னன்னா, இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதுல ஒரு சின்ன பங்கு கூட என்னுடைய பலத்தினால் வந்ததில்லை, இது எல்லாமே அவருடைய கிருபையினால் எனக்கு வந்து கிடைத்தது. கிருபையின் தேவன் என்பதை அங்கீகரித்து அவரை மைமைப்படுத்துகிறவர்களா நம்ம வாழணுமே ஒழிய, நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேனாக்கும், நான் வந்து ஆண்டவருக்காக ஏழையா இருக்கிறேனாக்கும், இப்படி சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. கர்த்தர், ஆண்டவரே எனக்காக நீர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்திருப்பீரானால் நன்றியோடு அதை விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய நாம மகிமைக்காக நான் என்ன செய்வேன்? வாழ்வேன். நீர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை மற்றவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆண்டவரே, இருக்கிறீங்களா? இதுக்கு தான் பாருங்க கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அற்புதமான இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்திருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாருங்க கிருபை நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு அருமையா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் துரிதமாய் புறப்பட்டு போகாமல் அவனவன் தன் தன் அயலகத்தானிடத்திலும் அயலகத்தாளிடத்திலும் பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்க கடவன் என்று கர்த்தர் சொன்னாரு. பாருங்க, விடுதலை ஆயிடுச்சுன்னு உடனே ஓடிடாதீங்க, நின்று பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் எகிப்தியர் இடத்துல டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒருத்தர் அதை பற்றி சொல்லும்போது, என்னையா இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர், இது ஒரு பகற்கொள்ளை இல்லையா அப்படின்னாரு. இது
பகல் கொள்ளையும் கிடையாது, ராத்திரி கொள்ளையும் கிடையாது. ஹலோ, இது அவங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணு வெள்ளியும். அவங்க மூதாதையர் முதற்கொண்டு பாருங்க, படாத பாடுபட்டு வேலை பார்த்து வேர்வை சிந்தி அது பார்வோனுக்கு நினைச்சிருக்கிறாங்க, உழைச்சி கொடுத்துருக்குறாங்க. அது நிமித்தமாக எகிப்தியர்கள் பாருங்க பொன்னையும் வெள்ளியும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவும் இவங்க செய்த வேலையினால் வந்த பலன், அவர்களுக்கு கிடைத்த பலன். கவனிங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பொன்னையும் வெள்ளியும் செய்யுங்க, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இவங்கிட்ட அதை சொன்னது மட்டும் இல்லை, எகிப்தியர்கிட்ட போய் சொன்னாராம், அவங்க கேட்பாங்க, கேட்டா கொடுத்துருன்னு சொன்னாராம். ஹலோ, எல்லாம் நமக்கு அப்ளை ஆகும். அதுக்கு தான் அதை பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பணம் வர வேண்டிய பணத்தை நீங்க என்ன செய்யணும்? டிமாண்ட் பண்ணணும். ஜெபத்தில், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வர வேண்டிய பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். பாருங்க, நீங்க சொல்லும் போது பைபிளில் போட்டிருக்கு, வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுவேன், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. உங்களை டிமாண்ட் பண்ண சொல்றாரு, கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட போய் கொடுத்துருன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், உங்க கைக்கு பணம் வருமா வராதா? இது வரைக்கும் வந்ததை காட்டிலும் நிறைய வரும். ஆமேன். பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது? நமக்காக சேர்த்து வைக்கப்படும். நாம தான் நீதிமான்கள். இதெல்லாம் பாருங்க, விசுவாசிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். அருமையானவர்களை, அற்புத விதமாக பாருங்க இந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் அருமையா சொல்றான், தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசித்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துருந்துச்சுன்னா, பண விஷயத்துல பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பண விஷயத்துல பெரிய அற்புதங்கள் நடக்குமா நடக்காதா? நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததை பார்க்கலாம் பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். ஏன்னா நாம அவ்வளவு வல்லமையான ஒரு உடன்படிக்கை கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பணமே வேண்டான்னு சொல்லி சொல்லக்கூடாது. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் எனக்கு வேணும். நான் ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் போக மாட்டேன். கிளியரா இருக்கணும். கவனிங்க, அப்பதான் நல்லா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? கிளியரா இருக்கணும். நான் பணத்துக்கு பின்னால் போக மாட்டேன், ஆனா பணம் என்னை தேடி வரும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, விசுவாசத்தில் நம்ம இருக்கும்போது 1008 வாசல்களை கர்த்தர் திறந்து விடுகிறார், 1008 வழிகளை கர்த்தர் திறந்து விடுகிறார், 1008 மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருகிறார், 1008 அனுகூலமான கதவுகள் நமக்காக திறக்கப்படுகிறது. ஆமேன். பாருங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய மக்களை கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். பாருங்க, நிறைய எடுத்துட்டு வந்திருக்கிறேன், சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா முடிக்க போறேன். கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் எதுக்குமே குறைவு கிடையாது, எல்லாம் நிறைவா இருக்கிறது, சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணுகிறாரு. அதை ஏதேன் தோட்டம்னு சொல்லாம கானான் தேசம்ன்றாரு, பேரை தான் மாத்துறாரு. ஆனா ஏதேன் தோட்டத்தில் இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் கானான்ல இருக்குது. பேரை மாத்தி சொல்றாரு, கானான் தேசம்னு சொல்றாரு. அந்த கானான் தேசத்தை பற்றி வாசித்து முடிப்போம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8:7 வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்போதும் தேவனை நினைச்சாலே பாருங்க உள்ளமெல்லாம் உருகணும். ஏன்னா அவர் நல்லவர். நம்முடைய நல்வாழ்வில் ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இப்ப பாருங்க, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள
தேசம். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். போதும். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அதுதான் பாருங்க தேவனுடைய ராஜ்யம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த மாதிரி பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள இருந்த மாதிரி நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, செழிப்பின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எங்க நினைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்போ நெகேமியா 9:25 போங்க. நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், எப்படிப்பட்ட திராட்சை தோட்டம்? ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து. ஹலோ, கொழுக்க வைக்கிறவரா நம்முடைய தேவன். அப்படியே எமேஷியேட் ஆகி நலிஞ்சு மெலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போறதில்ல. அருமையானவர்களே, புசித்து திருப்தியாகி கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் போட்டுருது இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, கொளுத்து. அப்புறம் பாருங்க, உம்முடைய பெரிய தயையினால் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏழையாய் வாழ்ந்தார்கள் போடல. உம்முடைய பெரிய தயவினால் எப்படி வாழ்ந்தார்கள்? செல்வமாய் வாழ்ந்தார்கள். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பங்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நீதி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, சமாதானம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அடே அப்பா, எல்லாம் இந்த மேன்மைகள்லாம் பார்க்கும்போது பாருங்க, இது உண்மையா விளங்கின மக்கள் இதை சுதந்திரித்து வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கிறவர்களை வெளியே இருக்கிற ஆட்கள் பார்த்து, அடே அப்பா, இவங்கள மாதிரி நானும் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி என்ன செஞ்சிடறான், ஓடி வந்துடுறான். நாம இன்னைக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆட்களை குண்டு கட்டா தூக்கிட்டு வரணும்னு யோசிக்கிறோம். அப்படி இல்லை. நாம இதெல்லாம் விசுவாசிச்சு அருமையான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது பாருங்க, நம்ம மாமை, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, மதினி எல்லாரும் பாருங்க, நானும் வர்றேன் உங்க சர்ச்சுக்கு, உங்களை மாதிரி நானும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன்னு சொல்லி அவங்களே ஓடி வரணும். இருக்கிறீங்களா? இதுதான் உண்மையான ஆத்மாதான் நான் நினைக்கிறேன். கர்த்தர் இதனாலதான் சொன்னாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆகவே பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்கணும். அற்புதமான இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே? நீதியை கொடுத்துருக்கிறீங்களே, சமாதானத்தை கொடுத்துருக்கிறீங்களே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்களே, ஏதேனின் அனுபவங்களை கொடுத்துருக்கிறீங்களே, ஏதேனின் ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்களே, கானானின் ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே என்று பாருங்க கர்த்தரை துதிக்கும் போது பாருங்க, விசுவாசத்துல நம் கர்த்தரை துதிக்கிறோம். அருமையானவர்களே, ஏதேனின் அனுபவம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். கானானின் அனுபவம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஆமேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். எங்களுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து கர்த்தாவே, எங்களை செழிப்பின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கானான் தேசத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த ஏதேனின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க, இந்த கானானின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க அனுபவிக்க, கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, கர்த்தாவே, நீர் எங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறீர். இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் நிரப்புகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, மிக ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. விசேஷமா 2025 இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்கள் பெருகும்படி, இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வரும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அது உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக முடியட்டும். எதுமானி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.